தட்டிக்கேள் தமிழ் தேசிய நேயர்களுக்கு வணக்கம். சிறந்த ஊராட்சி பரிந்துரை பட்டியலில் உள்ள மன்னிவாக்கம் ஊராட்சியை பற்றி சிறு தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டம் மன்னிவாக்கம் ஊராட்சியை சிறந்த ஊராட்சியாக பரிந்துரை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பகுதி சாலை முழுவதும் குப்பை மேடாகவும் கழிவுநீர் காவாய்களாகவும் உள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அன்றாடம் குப்பைகளை அகற்றுவதற்கும் சாலை அமைத்து தருவதற்காகவும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை மனு கொடுத்துள்ளார்கள். ஆனால் ஊராட்சியிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மழை நேரங்களில் மழைநீர் வடிகால் முழுவதும் சாக்கடை அடைந்துள்ளதால் மழைநீர் வெளியேறுவதற்கு 3 நாட்கள் 4 நாட்கள் கடந்து செல்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த ஊராட்சியை சிறந்த ஊராட்சியாக பரிந்துரை பட்டியலில் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மன்னிவாக்கம் ஊராட்சி முழுவதும் உள்ள கழிவுநீர் அனைத்தும் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக அருகில் உள்ள ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. சாலை ஓரங்களில் உள்ள மரங்கள் புதார் போல் காட்சியளிக்கிறது. அந்த சாலையை கடக்க பள்ளி செல்லும் சிறுவர்கள், முதியோர்கள், பாதசாரிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதனால் சுற்றுச்சூழல் மிகவும் மோசமடைகிறது. இதை மறுபரிசீலனை செய்யுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். வண்டி வருதுங்களா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை வருது? வாரத்துக்கு ஒரு முறை வருதுங்க. குப்பை வண்டின்றது ஊருக்குள்ளே போயிட்டு சில இடங்களில் மட்டும் எடுத்துடுறாங்க. இந்த சாலையில் இருக்கக்கூடிய குப்பைகள் எடுக்கிறதுக்கு எதுவும் அந்த அவங்க செய்ய வரதில்லை, இந்த பக்கத்தில் வரதில்லை. நாங்கள் இந்த தெருவில் இருக்கவங்களே இந்த சாலையில் இருக்கிறத சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த தெருவில் இருக்க லேடிஸுங்க இந்த சாலையை சுத்தம் பண்ணிக்குவோம். இதுக்கு முக்கிய காரணம், இதுக்கு நேராக இருக்கிறதுல வீடுகள் இல்லை. ஒரு சைடு தான் வீடுங்க இருக்குது, ஒரு பக்கம் காம்பவுண்டாக இருக்குது. அதனால வீடுகள் அதிகமாக இல்லை, இருக்கவங்க அதிகமாக வாடகை இருக்காங்க, சொந்த வீட்டாங்க இல்லை. இந்த ஒரு காரணத்தினால இது கம்மியாக தான் இருக்குது. இதை சாலையை போட சொல்லி பல தடவை சொல்லி நடக்கல. அந்த கார்னரில் போடக்கூடிய தொட்டியை ஊற்றி போடக்கூடிய குப்பையையும் அகற்றுவதற்கு அவங்க தள்ளி தான் வரும். குப்பையில் எடுக்கிறதுக்கு வண்டிகள் வருவாங்க. நான் பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு மோட்டார் வண்டியில் அதுக்குள்ளே அந்த குப்பை எடுப்பாங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா இந்த குப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்ம எல்லாமே எங்களுக்கு அது மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாரி எத்தனை நாளைக்கு ஒரு முறை அது சொல்ல நாலு கணக்கில் வருவாங்க, எப்பயாவது விட வருவாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு போவாங்க. அது அந்த இந்த ரோடை ரிவ்யூ பண்ணி பாருங்க. இது அகலமாக இருக்குது, 2 பக்கமுமே ட்ரைனேஜே கிடையாது. அதுவும் இல்லாமல் ரோடும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ரோடு முற்றிலும் கடைசி வரைக்கும் பாருங்க, ரோடும் கிடையாது. இந்த ரோடுக்கு 2 பக்கமும் ட்ரைனேஜ் கிடையாது, இந்த பக்கமும் ட்ரைனேஜ் கிடையாது. மனு கொடுத்துருக்கீங்களா சார்? மனு கொடுத்தாச்சு, கலரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அங்கே ரோடு போட்டு உடனே இந்த ரோடு போகிறேன்.